வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அமாவாசையன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆத்ம சாந்தி அடையும் என்பது ஐதீகம். இன்று மார்கழி சர்வ அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்து அதிகமான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்தனர். அதிகாலை முதல் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பக்தர்கள் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பின் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அமாவாசையையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரம் கோயில் வாசலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அக்னி தீர்த்த கடல் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிசிடிவி கேமரா மூலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை நேரு ஸ்டேடியம் எதிரே வீர வீராங்கனைகளுக்காக புதிய ஹாஸ்டல் 7,98,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. இப்பணிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடக்கிறது. புதிய ஹாஸ்டல் கட்டுமான பணிகளை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இதுவரை கோவை நேரு ஸ்டேடியத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள அறைகளில் வீரர்கள் தங்கி பயிற்சி மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து நேரு ஸ்டேடியம் எதிரே உள்ள மாநகராட்சி மைதானத்தில் புதிய ஹாஸ்டல் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் தொடங்கிய கட்டுமான பணிகள் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பணிகளை விளையாட்டு மேம்பாட்டு மண்டல அலுவலர் அருணா மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் புவனேஸ்வரி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். 2026ஆம் ஆண்டு ஜூனில் தொடங்கும் புதிய கல்வி ஆண்டில் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் வகையில் மே இறுதிக்குள் பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சிறுபாலை கிருஷ்ணன் கோயில் இடத்தில் இருந்த கொடிமரம் மற்றும் கல்வெட்டு ஆகியவற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய கோரி பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் இளையான்குடி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டு வரும் திமுக அரசு இளையான்குடியில் மட்டும் ஹைகோர்ட் உத்தரவை மதிப்பதாக கூறி இந்து கோயில் கொடிமரம் மற்றும் கல்வெட்டை அகற்றி தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதை கண்டித்து இந்துக்கள் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக மக்கள் போராடினர். இதில் பெண்கள் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் என்ன ஜாடை காட்டுகிறார்களோ, என்ன அனுமதிக்கிறார்களோ அதைத்தான் காவல்துறை செய்வார்கள். ஆனால் அநியாயத்திற்கு விவசாயிகளையும் விவசாய குடும்பத்து பெண்களையும் அமைதியான முறையில் சாத்வீக முறையில் சாந்தியாக சமாதானமாக எங்கள் உயிர்களை குப்பை கொட்ட வேண்டாம் என்று சொன்னதை தவிர அவர்கள் செய்த தவறு ஒன்றும் இல்லை. அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கலாம் அல்லது கோர்ட் ஆர்டர் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள். எந்த கோர்ட் ஆர்டர் இருக்குது? திருப்பரங்குன்றத்திலே தெளிவாக ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் தெளிவாக அறிக்கை கொடுத்தால் அந்த கம்பத்திலே விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லி அந்த தீர்ப்பை, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அங்கே அராஜகம் செய்தது இந்த அரசும் காவல்துறையும். ஆனால் இங்கே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது என்று சொன்னவுடன் அதை மீறி அராஜகம் செய்கிறார்கள். ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்டை மீறுகிறார்கள், ஒரு பக்கம் அதை மறுக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எங்கும் கண்டதென்பார். இந்த போராட்டம் என்பதே விவசாயிகள் நிலத்தையும் நீரையும் காப்பாற்றுகின்ற ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு போராட்டம். இதை சாத்வீக முறையிலே 40 நாட்களாக தொடர்ந்து போராடுகிறார்கள். உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், நகரத்துக்கு சென்றார்கள், இங்கே காத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள். இது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, இந்த மேயருக்கு, இந்த கமிஷனருக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு குழு வந்து அல்லது இங்கிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 10 பேர் வாருங்கள், இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுத்து இவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டாமா? ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டாமா? உழைக்கின்ற மக்களுக்கு, உழைத்து உணவு உற்பத்தி செய்கிற மக்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டாமா? அநியாயம் நடந்திருக்கிறது, அக்கிரமம் செய்திருக்கிறார்கள், கொடுமை செய்திருக்கிறார்கள், மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கெல்லாம் ஒரு நாள் இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீர்மானம். யோகாவை உலக அளவில் கொண்டு சேர்த்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து 1 லட்சம் தபால் அட்டைகளை சென்னை யோகா மாணவர்கள் அனுப்பினர். இதை புதிய உலக சாதனையாக குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்து சான்று வழங்கியது.
பிரதமர் மோடி முயற்சியால் சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரப்படுகிறது. இதற்காக பாடுபட்ட பிரதமர் மோடியை கௌரவிக்கும் விதமாக சென்னை ஆலந்தூர் குளோபல் யோகா அகாடமி சார்பில் யோகா மாணவ மாணவிகள் 1 லட்சம் தபால் கார்டுகளை அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 10ஆம் தேதி முதல் ஒரு வாரம் காலமாக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து தபால் கார்டுகளை அனுப்பி வருகின்றனர். இந்தியா முழுவதும் உள்ள 15,000 யோகா பள்ளிகளை சேர்ந்த 1 லட்சம் மாணவ மாணவிகள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக கடிதம் எழுதி அனுப்பினர். இதை குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. இதற்கான சான்றிதழை குளோபல் யோகா அகாடமி நிறுவனர் கணேஷுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றாததை கண்டித்து தற்கொலை செய்து கொண்ட பூரணச்சந்திரன் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பூரணச்சந்திரன் குடும்பத்தினருக்கு பாஜக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நைனா நாகேந்திரன் வழங்கினார். திராவிட முன்னேற்றங்கள் அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் 1 கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக இதில் அரசியல் பாகுபாடு இன்றி இதில் அரசியல் காட்டாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்புகள் சார்பாக இந்து முன்னணி அமைப்புகளுடைய சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு காசோலை வழங்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இனிமேலாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எல்லா அமைப்புகளின் சார்பாகவும் நாளை மாலை தமிழகத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளில் பூரணச்சந்திரனுடைய திருவுருவப் படத்தை வைத்து அந்தந்த பகுதியில் உள்ள கோயில்களிலும் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவரும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவருடைய அவருடைய சிலைக்கு பின்னாலேயே நான் என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உன்னத உணர்வோடு உணர்ச்சியோடு அதிலும் ஆடியோ பகுதியில் திமுக இன்னும் அது அரசியல் நான் பேசக்கூடாது. திமுக குடும்பத்தை சார்ந்தவர். இதிலிருந்து முதலமைச்சர் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. இது தமிழருடைய பண்பாட்டு உரிமை. காலங்காலமாக கார்த்திகை ஏற்ற என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை. ஆகவே இதை இனிமேலாவது முதலமைச்சர் கவனம் செலுத்தி அவர்கள் இதனை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.